வணக்கம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா. ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 4. நாமதாரகன் சித்தயோகியிடம் ஸ்ரீ ஹரியின் அவதாரங்களில் மிக முக்கியமான என்றும் மறையாத அவதாரமான தத்தாத்திரேயரை பற்றி கூறுமாறு அன்போடு வேண்டினான். முன்பு 4 யுகங்கள் முடிந்த பிறகு உலகமே நீரால் சூழ்ந்து கொண்டிருக்கையில் அதில் ஸ்ரீஹரி உதித்தார். அவர் தொப்புளில் இருந்து பிரம்மா உதித்து 4 வேதங்களை 4 முகங்களாக பெற்று ஸ்ரீஹரியின் கட்டளை கிணங்க உலகின் பிராணிகளை படைக்க வேண்டி முதலில் தன் மனோபலத்துடன் மரீசி, அத்ரி, அங்கரீச, புலஸ்திய, புலக, கிரது, வசிஷ்டர் ஆகிய 7 பேரை உண்டாக்கினார். பிறகு தன் இடது பக்கமிருந்து சதரூபம் என்ற பெண்ணையும் வலது பக்கமிருந்து சுவையம்பு என்ற மனிதனையும் உண்டாக்கினார். அவர்களுக்கு தேவகதி என்ற ஒரு பெண் பிறந்தாள். இந்த தேவகதியை கர்தமர் என்ற பிரஜாபதிக்கு கொடுத்து கல்யாணம் செய்தார். அவர்களுக்கு 9 பெண் சிசுக்கள் பிறந்தார்கள். அவர்களில் ஒருவரான அனுசுயாவை அத்திரி மகிழ்ச்சி கல்யாணம் செய்து கொண்டார். இந்த அனுசுயா தேவி மிக்க பதிவிரதையாக வாழ்ந்தார். அவளின் பதிவிரத பிரபாவத்திற்கு கடினமான மலைகள், பூமியின் கற்கள் அவளின் கால்கள் கீழே மிக மென்மையாகின. சூரிய பகவான் மற்றும் அக்னியும் அவளிடம் தங்களின் வெப்பத்தை தணித்து குளிராக இருந்தார்கள். காற்றானது தன் வேகத்தை குறைத்துக் கொண்டு மெல்ல வீசலாயிற்று. இதை பார்த்த தேவர்கள் அவளுடைய பதிவிரதா மகிமையினால் தங்களுக்கு ஏதேனும் கேடு விளையுமோ என்று பயந்து பிரம்மா, விஷ்ணு, ஈசனிடம் சென்று அத்திரி மனைவியான அனுசுயா தேவியின் பதிவிரதா மகிமையை நீங்கள் ஏதேனும் செய்து பங்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் சூரியன், அக்னி, வாயு இவர்களெல்லாம் அவளின் மகிமைக்கு பயந்து தங்களின் தன்மையை குறைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அதே போல நாங்களும் அந்த அம்மையாருக்கு பணிவிடை செய்ய நேரிடுமோ என்று தயக்கமாக இருக்கிறது என்று வேண்டினார்கள். இதை கேட்ட மும்மூர்த்திகள், அவள் அவ்வளவு பெரிய பதிவிரதையா? நாங்கள் சென்று அவளின் பதிவிரத மகிமையை பங்கம் செய்ய முயற்சிப்போம் என்று கூறி முனிவர்களாக மாறு வேடத்தில் அத்திரி மகரிஷி அனுஷ்டானத்திற்கு நதிக்கரைக்கு சென்ற சமயம் அங்கு விருந்தினர்களாக சென்று, அம்மா, நாங்கள் பசியுடன் உங்கள் ஆசிரமத்திற்கு வந்திருக்கின்றோம், எங்களுக்கு அன்னமிடுங்கள் என்று கேட்டார்கள்.